Good morning, boys. Today we are going to study the topic development of surfaces. Okay, first this problem to write the given data. First the shape equal to cone shape, equal to cone shape. Next diameter equal to 50 mm and height 70 mm is cut by a plane perpendicular to VP and 45 degree to the HB. That is cutting angle எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா HB equal to 45 degree. ஓகே, HB equal to 45 degree. கட்டிங் எங்கே நடக்கும்? இன் ஃப்ரண்ட் வியில் நடக்கும். அதனால் HB equal to 45 degree நம்ம எங்கே ட்ரா பண்ணுவோம்? இன் VP பிளேனில் ட்ரா பண்ணுவோம். அப்போது ஃப்ரண்ட் வி இன் VPயில் வரும். ஓகே, ஃப்ரண்ட் வி இன் VP, அப்போ டாப் இன் HB ஆட்டோமேட்டிக்காக. அப்போ டாப் இன் HB பிளேன் இந்த மாதிரி எடுத்துக்கணும். டைரெக்டாக எதுவுமே கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரா த டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேசஸ் ஆஃப் த கோன். இதை கிவன் டேட்டா, இந்த டேட்டா வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, லிசன். ஓகே பாய்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ட்ரா த ரெஃபரன்ஸ் லைன், that is x and y. Okay, x and y, draw in some distance. Next to draw, mark the point VP and HB. Okay, so next step, the circle diameter 50 mm, therefore the diameter is converted into radius divided by 2, therefore radius equal to 25 mm. Next step, you can draw one circle. Okay, so எவ்வளோ radius எவ்வளோ இருக்குன்னா 2.5 mm. so from the campusல 2.5 mm செட் பண்ணிட்டு பாருங்க, கேம்பஸில் 2.5 mm செட் பண்ணி ஸோ இன் ஹெச்பி பிளேனில் டாப் வியூ ட்ரா பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா த டாப் இன் ஹெச்பி இன் ஃப்ரண்ட் வி இன் விபி. ஓகே, ஸோ டாப் வியூ சர்க்கிள் வந்து இன்னைக்கு ஹெச்பியில் ட்ரா பண்ண போகிறீங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா டாப் வியூ. ஓகே, ஸோ டைரக்ட்லி யூ வில் கெட் ஒன் மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் 8ஆக டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4ஆக டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூ கேன் ட்ரா ஒன் வெர்டிக்கல் லைன் த்ரூ தி சென்டர் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டு ட்ரா த ஹரிசாண்டல் லைன் த்ரூ த சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 4ஆக டிவைட் பண்ணிடுங்க. இந்த 4 இன்னும் 8ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் ப்ரொட்ராக்டர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த 90 டிகிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ பெர் சைட் 45 டிகிரி ஆங்கிளுக்கு டிவைட் பண்ணுறீங்க. 45 டிகிரி. நெக்ஸ்ட் டு ட்ரா த 45 டிகிரி ஆங்கிள் லைன் இன்சைட் த சர்க்கிள் த்ரூ த சென்டர் பாயிண்ட். ஸோ ஓகே, டோட்டல் இந்த மாதிரி 8ஆக டிவைட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே லிசன், நெக்ஸ்ட் டு பாயிண்ட் த மார்க். இந்த பாயிண்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ பி சி ஜி ஹெச், டோட்டல் 8 பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணேன். திஸ் இஸ் த டாப் வியூ. ஓகே, இந்த சர்க்கிள் வந்து ஃபைனலாக டார்க்னஸ் கொடுத்துக்கலாம். லிசன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், டு ட்ரா த ப்ரொஜெக்டர் லைன். ஓகே, எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டர் லைன் தின்னாக ட்ரா பண்ண போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்த்தீங்கன்னா பியும் ஹெச்சும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகும். ஓகே, அதேமாதிரி எஃப்பும் டியும் சேம் பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் வியூன்னு பார்க்கும்போது வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆர் விசிபிள். In front wheel and பார்க்கும்போது what are the points are visible, that is A, B, C, D, E. Only half portion visible, the remaining half portion வந்து invisible in coneல. ஓகேவா, therefore point mark பண்ண போகிறோம். therefore A point is visible, therefore A dash. B is visible, B dash. C is visible, C dash. D visible, D dash. E is visible, E dash. Next, the F is invisible, put in bracket F dash. G is invisible, put in bracket G dash.
H is also invisible within bracket. Okay. Next என்ன பண்ணும், first to draw the axis line. So இந்த center point ல axis line draw பண்ணும் in some distance. Axis line எப்பவுமே thinனா தான் draw பண்ணும். Okay. Next, what is the height? Front view height equal to 70 mm. Front view height 70 mm. இப்போ என்ன பண்ணும், next front view from the reference line ல 7 cm இருக்கு. இப்போ அந்த center line ல from the reference line 7 cm இருக்கு. You can mark one point. That is the, இது என்ன பாயிண்ட், இது 0 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 1 எடுத்தனா இது O dash. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், to connect all points. தின்னா வரைஞ்சா போதும். So listen, so இது நம்ம okay listen. So next step என்ன பண்ணோம், okay listen, next cutting plane. Cutting plane from this problem, the cutting angle 45 degree means in BP plane la. Next the meeting point வந்து bisecting கொடுத்திருக்காங்க. So bisecting means என்னன்னா the total height divided by 2. ஓகேவா, bisecting the total height divided by 2, that is total height. first total height எவ்வளோ 70, அப்போ 70 க்கு பாதி 3.5. so 3.5 35 mm க்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் இன் ஆக்சிஸ் லைனில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இந்த 35 mm டிஸ்டன்ஸில் ப்ரொடாக்டர் இந்த பாயிண்டில் ப்ரொடாக்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 35 mm per சைடு. ஓகே, ஸோ ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடில் நான் எடுக்கிறேன். 35 mm ஒரு ஆங்கிள் லைன் 45 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் லைன் மார்க் பண்ணுறீங்க 45 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 45 டிகிரிக்கு ஆங்கிள் லைன் ட்ரா பண்ணுங்க இன் ஃப்ரண்ட் வியூவில் இந்த பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி. லிசன், இந்த லைன் வந்து டார்க்காக ட்ரா பண்ணுங்க, எல்லா எட்ஜஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கேன். இட் இஸ் த கட்டிங் பிளேன். ஸோ இந்த கட்டிங் பிளேனுக்கு அபோவ் த போர்ஷனாக நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ரிமைனிங் போர்ஷன் வந்து டார்க்காக ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, by using HB pencil, that is the remaining portion. Okay, the cone பொறுத்தவொன்னா the only boundary line is visible. புரியுதாங்க, இதெல்லாம் ஜென்ரேட்டர்லாம். ஸோ இது வந்து டார்க்னஸ் வரையக்கூடாது. the cone and ஒன்று சிலிண்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா only boundary line only visible. ஸோ boundary line மட்டும்தான் நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகே, listen. next the bottom. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இந்த மாதிரி நான் இந்த சர்க்குலர் டார்க்னஸ் கொடுத்துருங்க பை யூசிங் HB பென்சில். ஓகே, லிசன். ஓகே பைஸ், ஸோ திஸ் இஸ் அ டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த மாதிரி டார்க்னஸ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த ரிமைனிங் லைன்ஸ்லாம் தின்னாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இந்த கட்டிங் பிளைன் எந்தெந்த எட்ஜஸில் எந்தெந்த ஜென்ரேட்டரில் கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்க. ஸோ இது என்ன பண்ணும், O to A கட் ஆகிருக்கு. தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, 1 dash மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்டு B to O, இந்த B to Oவை நான் 2 dash எடுத்துக்கிறேன். அடுத்தது C to O, இது வந்து நான் தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ D to O இஸ் த 4th point 4 dash. E to O 5th point 5 dash. நெக்ஸ்ட்டு F to O, இதில் பாருங்கள், இதில் 2 பாயிண்ட் கட் ஆகுது, டியும் எஃப்பும் F dash இந்த சைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். டியும் எஃப்பும் ஒரே லைனில் மீட் ஆகுது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ இதில் ஒரு அனதர் பாயிண்ட், தட் இஸ் இன்விசிபிள் பாயிண்ட். இது வந்து நான் 6 dash எடுத்துக்கிறேன், புட் இன் ப்ராக்கெட். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா G dash. ஸோ G டேஷும் ஒரே லைனில் 2 பாயிண்ட் மீட் ஆகுது. அப்போ இது வந்து 7 dash இன்விசிபிள் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு H dash. ஸோ H dash to O, that is another point, that is 8 dash invisible point. ஸோ டோட்டல் 8 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு கரஸ்பாண்டிங் செக்ஷன் பிளேன் ட்ரா பண்ண போகிறோம். லிசன்,
இந்த பாயிண்ட்டுக்கு அப்படி கரெக்டாக ட்ரா பண்ணோம் லைனு. இதில் எதில் போய் மீட் ஆகுது? A' to O. அப்போது O to Aல போய் கனெக்ட் ஆகணும். பாருங்கள், லிசன். அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே நீங்கள் வெர்டிக்கல் லைன் வரைகிறீங்க. O to Aல போய் மீட் ஆகணும். ஓகே, இதை தான் என்ன பாயிண்ட் எடுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன். செகண்ட் பாயிண்ட்டு எதில் போய் மீட் ஆகுது? B' to O. அப்போது இப்படியே லைன் ட்ரா பண்ணுங்க. B' to Oல போய் மீட் ஆகணும். ஓகே, B' O ஆகும்போது இது வந்து செகண்ட் பாயிண்ட் எடுப்போம். திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். லிசன், this is a second point. Okay, next in the third point, fourth point. ஸோ ஆக்சிஸ் லைனில் இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணோன்னா, ஸோ இந்த தேர்ட் டு 3 to 4 இந்த தேர்ட் பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறீங்க. இந்த எட்ஜஸில் வந்து மீட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த எட்ஜஸ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகே, எதில் போய் மீட் ஆகணும்? A' to O. A' to Oவில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் அப்படியே ட்ரா பண்ணுறீங்க. இந்த இடத்துல போய் மீட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? டு மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே மெஷர் பண்ணி யூ கேன் ட்ரா ஒன் சர்க்கிள், செமி சர்க்கிள். இந்த ரெண்டு எட்ஜையும் கட் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நான் ட்ரா பண்ணும்போது இதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். 2 points வில் கெட் 2 points. இது என்னது? C2O. C2O என்னது? தேர்ட் பாயிண்ட். ஓகே, இது என்ன? O2G. O2G எந்த பாயிண்ட்டு? O2G, that is the 7th point. Okay, இது 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் இஸ் 4th பாயிண்ட். இந்த 4th பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேங்க. ஸோ இது எதில் போய் மீட் ஆகுது? D to O. கரெக்டாக மார்க் பண்ண. D to O தின்ன வரைஞ்சப்போ தட் இஸ் என்ன பாயிண்ட்டு? 4th பாயிண்ட். ஓகே, அப்போ இதில் மீட் ஆகுது. ஸோ இதில் மீட் ஆகுது பாயிண்ட் இது F to O. ஸோ இதில் ஒரு மீட் ஆகுது. இது இந்த பாயிண்ட் 6th பாயிண்ட். ஓகே, அதுமாதிரி இதுலேயும் பார்த்தா. ஓகே, லிசன். நெக்ஸ்ட் பாயிண்ட் இது ஓகே ஓகே இதில் ஒரு மீட் ஆகுது. இது O2H. O2H இது 8th பாயிண்ட். இப்போ எல்லா பாயிண்ட்டும் மாட்டேன். 1 2 3 4 5th பாயிண்ட். ஸோ 5th பாயிண்ட் வந்து இந்த இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன். இதில் என்ன பாருங்க? E' to O. ஸோ O to Eல வந்து கனெக்ட் ஆகும். தட் இஸ் த 5th பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படி எல்லா பாயிண்ட்டும் மார்க் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டு கனெக்ட் ஆல் பாயிண்ட்ஸ். எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, லிசன். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரும் அவுட்புட்டு. ஓகே, ஸோ ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்தமாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வரும். இன்சைடில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அது தின்னாக இருக்கணும். அண்ட் இஸ் அ ஃபைனல் செக்ஷன் பி. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஹேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேட்ச் பண்ணது சம் ஆங்கிள், இந்த டயக்ராமுக்கு சம் ஆங்கிளில் இருக்கணும். ஓகே, ஹேட்சிங் திக்னஸ் வந்து சேமாக இருக்கணும். லிசன். ஸோ இது வந்து ஒரு எலிப்ஸ் மாதிரி வரும். ஓகேவாங்க? சம் ஆங்கிள்லேருந்து கட் பண்ணும்போது இது ஒரு எலிப்ஸ் மாதிரி வரும். கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணால் ஒரு எலிப்ஸ் மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ட்ரூ ஷேப் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து செக்ஷன் டாப் செக்ஷன் பி. இது வந்து நான் ட்ரூ ஷேப் எப்படி இருக்குன்னு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தோன்னா, ஸோ லிசன். ஸோ இதோட கோனோட ஃபார்முலா ஸ்மால் ஆர் டிவைட் பை எல் இன்டூ 360 டிகிரி. இதுதான் ஃபார்முலா. தட் இஸ் ஆர் மீன்ஸ் என்னன்னா ரேடியஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 25.
இன்ட்டு எல். எல் மீன்ஸ் நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னா இதோட ட்ரூ லென்த் இதுதான் ட்ரூ லென்த். இந்த ட்ரூ லென்த் இந்த O dash to A dash இந்த ஸோ ஓகே பைஸ். ஸோ ரேடியஸ் 25 இதோட ட்ரூ லென்த் தட் இஸ் O dash to A dash. இந்த டிஸ்டன்ஸ் அப்படி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 75 வருது. ஓகே ட்ரூ லென்த் தட் இஸ் ட்ரூ லென்த் பார்த்தீங்கன்னா 75 இன்டூ 360. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேல்குலேட் எடுத்துக்கோங்க. ஸோ 25 டிவைடட் பை 75 இன்டூ 360 எவ்வளோ வருது 120. ஓகே ஸோ எனக்கு எவ்வளோ வருதுன்னா 120 டிகிரி. ஓகே ஸோ 120 டிகிரி. ஸோ 120 டிகிரி இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சர்க்கிள் எவ்வளோ பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஃபைனலாக 120 டிவைட் பை 8. அப்போ 1 பார்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 120 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா 1 பார்ட் 15 டிகிரி. ஸோ 15 டிகிரி வருது. ஓகே ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ராயிங் ட்ரா பண்ண போகிறோம். லிசன் த ஃபார்முலா ஸ்மால் ஆர் டிவைட் பை எல் இன்டூ 360. ஆர் மீன்ஸ் ரேடியஸ், எல் மீன்ஸ் என்னன்னா ட்ரூ லென்த்து. ஓகே ஸ்லாண்ட் எட்ஜ் லென்த்து. ஓகே ட்ரூ லென்த்து நெக்ஸ்ட்டு இன்ட்டு 360 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா சம் டிஸ்டன்ஸில் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறீங்க. ஓகே ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை நான் என்ன பாயிண்ட் எடுக்கிறேன் ஓ பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ் இல்லைன்னா ஒரு சர்க்கிள் வரையுங்க. ஸோ என்ன டூலேருந்து டிஸ்டன்ஸை லிசன் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் O dash to A dash. To measure the distance from O dash to A dash distance radius அப்படி எடுத்துட்டு distance measure பண்ணி இந்த O பாயிண்ட் சென்டரா வச்சுட்டு you can draw one semi circle. இந்த O பாயிண்ட் நீங்க சென்டரா வச்சுட்டு you can draw ஓகே ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க இந்த சம் டிஸ்டன்ஸுக்கு அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தின்னாக ட்ரா பண்ணாலே போதும். தின்னு இல்லை கொஞ்சம் கூட டார்க்காக பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க சென்டராக வச்சுட்டு ஓகே ஸோ ட்ரா பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு எட்ஜஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இந்த O பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணுறீங்க. தட் இஸ் ட்ரூ லென்த் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ பெர் சைடு எவ்வளோ இருக்கணும் பெர் லைன் 15 பெர் பார்ட்ஸ் 15 டிகிரி. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொடக்ட் டோட்டல் டிகிரி எவ்வளோ 120 டிகிரி. டோட்டல் டிகிரி 120 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த ப்ரொடக்டரை இந்த O பாயிண்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 0 டிகிரி இந்த லைனில் கோன்சலாமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் 120 டிகிரி. ஸோ 120 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள் 120 டிகிரி. ஓகே லிசன் 120 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. தட் இஸ் டோட்டல் ஆங்கிள். ஓகே ஸோ இன் பிட்வீன் தட் இதை வந்து நம்ம எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம் 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். பெர் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் 15 டிகிரியாக இருக்கணும். ஸோ எகெயின் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதில் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரொடக்டை அதேமாதிரி 90 டிகிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க 15 டிகிரியாக மார்க் பண்ண போகிறோம். ஓகே 15 டிவைட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 10 15 அடுத்தது 15 30 அடுத்தது 45 நெக்ஸ்ட்டு 60 next 75 then 90 so 105 120. ஓகே ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிட்டு ஸோ எல்லா பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுறீங்க. தின்னில் என்ன வரைஞ்சா போதும் லிசன் இந்த O பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணுறீங்க. லிசன் புரியுதாங்க இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே பைஸ் லிசன். ஸோ நம்ம எந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸட் பாயிண்ட் எடுத்துருக்கணும் O dash to A dash இதை ஃபிக்ஸட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன வந்துருக்கிறோம் ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணியிருக்கிறோம். புரியுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எட்ஜஸை
ஸோ கட்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராயிங் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இந்த பேஸ் எட்ஜ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சாங்க, பேஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் பாயிண்ட் எது O' to A'. அதனால செகண்ட் பாயிண்ட்லேருந்து A' இந்த லைனுக்கு பேஸ் எட்ஜுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். தேர்டு பாயிண்ட்லேருந்து அண்ட் ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து இந்த மாதிரி எல்லாமே இந்த பேஸ் லைனில் போய் மீட் ஆகிற மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டு மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் O' to 1' இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணி O' சென்டராக வச்சுட்டு இல்லை கட் பண்ணோம். O' to A' கட் பண்ணுறோம். இதேமாதிரி டபுள் சைடு இருக்குது O' to A'. ஓகே, ஸோ இதில் நம்ம கட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, போத் சைடு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதேமாரி செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு O' to செகண்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ். புரியுதா? ஸோ O' to செகண்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெஷர் பண்ணணும். இதில் மெஷர் பண்ணிடக்கூடாது. இதுதான் பேஸ் பாயிண்ட்டில் மெஷர் பண்ணணும். ஓகே, O' to 2'. அப்போ எந்தெந்த லைனு பியும் ஹெச்சும். ஸோ பியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட், சேம் டிஸ்டன்ஸ். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓலேருந்து B' ஒரு கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஓலேருந்து ஹெச். ஓகே, கட் பண்ணும்போது யூ வில் கெட் த பாயிண்ட் த செகண்ட் பாயிண்ட் அண்டு 8th பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் O' to தேர்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ். O' to தேர்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இந்த பாருங்கள் O' to தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்டில் இதாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் 7th பாயிண்ட்டும், சியில் தேர்ட் பாயிண்ட்டு, ஜியில் 7th பாயிண்ட். ஓகே, லிசன். ஸோ நெக்ஸ்ட்டு O இஸ் த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு சியில் கட் பண்ணுறீங்க, as well as ஜியிலே கட் பண்ணுறீங்க, சேம் டிஸ்டன்ஸ். ஸோ சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஜியில் பார்த்தீங்கன்னா 7th பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் O' to 4th பாயிண்ட். 4th பாயிண்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் 6th பாயிண்ட் மெர்ஜ் ஆகுது. ஓகேவா? தட் இஸ் DUFO. ஸோ ஓலேருந்து இந்த D பாயிண்ட்டுக்கு ஒரு கட் பண்ணுறீங்க. D பாயிண்ட்டும் F பாயிண்ட். ஓகே, யூ வில் கெட் 2 பாயிண்ட். தட் இஸ் D பாயிண்டில் கட் பண்ணது 4th பாயிண்ட், Fல வர்றது 6th பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா O to 5th பாயிண்ட். 5th பாயிண்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா E to O ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ O to E. O to Eல ஒரு கட் பண்ணுறீங்க. தட் இஸ் அ ஃபைனல் பாயிண்ட், 5th பாயிண்ட். ஓகே, இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, லிசன் டு கனெக்ட் ஆல் பாயிண்ட்ஸ். ஸோ ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 8th பாயிண்ட், நெக்ஸ்ட்டு 7th, 6th, 5, 4, 3, 2 அண்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ கனெக்ட் ஆகிட்டு இதே தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு பாட்டம் எட்ஜ் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ரிமைனிங் ஏரியா வந்து டார்க்காக இருக்கணும். ஓகே, இந்த சர்க்கிளையும் நீங்கள் டார்க்னஸ் கொடுத்துருங்க பை யூஸிங் HB பென்சில். HB பென்சில் வச்சுட்டு டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே பைஸ், இந்தமாரி டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க. ஸோ டார்க்காக ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணணும், த சிலிண்டர் ஷேப் த போத் பவுண்ட்ரி ஒன்லி விசிபிளாக இருக்கும். அந்த பவுண்டரி லைன் மட்டும்தான் டார்க்காக இருக்கணும். ஓகேவா? இந்த பவுண்டரி லைன் மட்டும்தான். த ரிமைனிங் ஜென்ரேட்டர்லாம் தின்னாக தான் இருக்கணும். திஸ் இஸ் த ஃபைனல் டயக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதேமாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டு மார்க் த ஆங்கிள். ஆங்கிள் மார்க் பண்ணிடுங்க. 120 டிகிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகே, லிசன். நெக்ஸ்ட்டு ஆல் டைமென்ஷன் மார்க் பண்ணோம். ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹைட்டு, height 70 mm, height 70 mm. Next the bisecting height, .35. Next the angle line,
angle 45 degree. Okay, these are the dimensions. Okay guys, next to mark the diameter. So diameter நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் அப்படியே எஸ்டம் பண்ணிடுங்க. So diameter 50. So find law, all dimensions are in mm. Okay guys, so இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ஓகே பாய்ஸ், தேங்க்யூ.